இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கண்மணி, நீ ஏன் இவ்ளோ கஷ்டமான வேலையெல்லாம் உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்க? நீ பெத்தெடுக்கிற வரைக்கும் உன் புருஷன் இங்க எல்லாரையும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான். நீ ரொம்ப வெயிட் எல்லாம் தூக்கி தொடச்சிட்டு இருக்காத. சும்மா அப்படியே வச்சுட்டு அங்கங்க அப்படி இப்படி பாத்துக்கோ. குடு, நீ தொடச்சது போதும். இருக்கட்டும் குடு. ராகவனுக்கு மேல கொல்ல பிரியம். வாங்க 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 வாங்க. மெதுவா மெதுவா. பரவாயில்ல, எதுவும் கொடுத்தட்டுமா? இவங்க இவ என் மூத்த பொண்ணு. நீங்க இப்ப வரும்போது பாத்திருப்பீங்களே, அவர் என் மூத்த மருமக. நீங்க ஒரே ஃபேமிலியா? ஆமா ஆமா. மாசமா இருக்கீங்களா? ஆமா. எத்தனை மாசம்? 4 மாசம். அதான் வயிறு தெரியல. இப்ப பாப்பாவோட மூமெண்ட்ஸ் தெரியுதா? ஆ, நல்லா தெரியும். கவனமா இருக்கணும். நேரத்துக்கு சாப்பிடணும் என்ன? அண்ணே, அந்த கராட கோஷ்ல வந்துருச்சுல, அவங்க அண்ணே அப்பவே வந்துட்டாங்க. சூப்பர்ண்ணே. அவங்க நல்லா பாத்துக்கணும். மாப்ள கூட வந்து சரி மாப்ள, நாங்க பாத்துக்கிறோம் மாப்ள. என்னடா? ஒரு நிமிஷம் வாணே, ஒரு முக்கியமான விஷயம். சரிண்ணே, இப்ப வேலைய பாருண்ணே. சரி மாப்ள, வரோம் மாப்ள. சே, என்னடா உங்க ஆள் வந்திருக்குண்ணே. என்னடா சொல்ற? யாரா? அவ தானே லீலா வந்திருக்கா உங்களை பார்க்க. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, எவ்வளவு செஞ்சாலும் திருந்த மாட்டாளே. எங்கடா இருக்கா? அங்க இருக்காங்க. டேய், எங்கடா இருக்கா? அண்ணே, அங்க தானே இருக்காங்க. எதுக்கு இவன் இப்படி பரபரப்பா போறான்? எங்க போறான்? எதுவும் ரகசியமா இருக்குமோ? அதை கண்டுபிடிச்சா நமக்கு எதுவும் யூஸா இருக்குமா? போய் பாப்போம். எனக்கு கொஞ்சம் செய்ய வேண்டிய வேலை ஒண்ணு இருக்கு. இது வந்துடுறேன். சீக்கிரம் வந்துரு. கதிர், ஏய், இப்ப எதுக்கு நீங்க வந்த? ஏன் கதிர், ஏன் இப்படி பண்ற? இப்போ என்ன அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறியா? அப்ப என்னோட வாழ்க்கை? ஏய், உனக்கு பதில் சொல்ல எனக்கு எந்த அவசியமும் இல்ல. மரியாதை என் லைஃப்ல இருந்து மொத்தமா போயிரு. இல்ல உன்னை கொன்னு புதைச்சிருவேன். கொல்லு, நல்லா கொல்லு. நான் உன்னை லவ் பண்ணல, நீ தானே மொத்தமா என்னையே உன்கிட்ட கொடுத்தல. அப்ப நீ இதுவும் பேசுவ, இன்னமும் பேசுவ. ஏ, எதுக்கு நீ சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்க? தெரியாதனமா உன்னை தொட்டு தொலைஞ்சிட்டேன். உனக்கு எவ்வளவு பணம் வேணுமா சொல்லு, அதை வாங்கிட்டு போய் ஏதாவது தூரமான இடத்துல போய் பொழைச்சுக்க. என்னை விட்டுரு. நீ நினைக்கிறது நடக்காது. உன்னை விட்டுட்டு நான் போலாம். அப்ப உன் புள்ள? புரியல. நான் கர்ப்பமா இருக்கேன் கதிர். அந்த புள்ளைக்கு என்ன பதில்? ஏய், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க முடியா? சரி சரி, அதுக்கான 1 லட்சம் பணம் எக்ஸ்ட்ரா தரேன், வாங்கிட்டீங்க, ஓடி போயிரு. பாப்போம். உட்காருங்கம்மா. நீங்களும் இது என்ன மாப்ள? இதுவா மாமா, வருஷம் கோயில் திருவிழால மல்யுத்தப்படி தான் நடக்கும். இந்த வருஷம் என் மாமா நீங்க வந்திருக்கீங்க, உங்க தலைமையில தான் நடக்க போகுது. ஆமா மாமா, நீங்க தான் பரிசை கொடுக்க போறீங்க. மாப்ள, அண்ணனுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல அண்ணன் நிறைய போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிச்சிருக்காரு. ஆஹா மாமா, போட்டி சிறப்பா போயிட்டு இருக்கு. 10 பவுனா? என்ன பேசாம நான் வேண்டாம் சண்டைக்கு போட்டா? டேய், எதுக்குடா நமக்கு இந்த தேவையில்லாத வேலை? பத்திரத்தை எடுக்க தானே வந்திருக்கோம். அந்த வேலையை மட்டும் பாப்போம். அதை விட்டுட்டு சண்டை போடுறான், அது பண்றேன்னு. என்ன பண்றது? அதான் மொத்தமா கொடுத்து லாக் பண்ணிட்டானுங்களே. முதல்ல வாய்க்குள்ள போன கதையா அவனுங்க கிட்ட இருந்து வாங்குறது சாதாரண விஷயம் இல்ல. எங்க வச்சிருக்கானுங்கன்னே தெரியல. ஒருவேளை இடுப்புல சொருகி வச்சிருப்பானோ?
வாய்ப்பு இருக்குப்பா. அட்ரா. வா வா வா. பரவாயில்ல மாப்பிள்ள, வேலைக்காரன் திறமையானவன தான் இருக்கான். முதல் சுற்றுல ஏம்பா உன் பேர் என்ன? ராகவன். ராகவனா? நம்ம ஊரு மல்யுத்த சிங்கம் வேலுவ வீழ்த்தி வெற்றி பெற்று விட்டான். என்னப்பா இவன் ஜெயிச்சிட்டான்? அதானே ஒண்ணுமே புரியலையே. சிங்கம் கேட்டுச்சிங்க ஆயிடுச்சு போல இருக்கு. அந்த ராகவன் கூட மல்யுத்தம் செய்ய நம்ம ஊர்ல யாருன்னா இளஞ்சிங்க இருக்கீங்களா? வா வா. அண்ணா மாப்பிள்ள எங்க போறாரு? மாப்பிள்ள சண்டையெல்லாம் போட முடியாது. தெரியலையே அண்ணே. ஐயோ ஏய் என்ன அது? புரியலையே. பாத்தியாக்கா? ஜெயந்தி சும்மா இருங்க. ஏய் என்னப்பா இப்படி ஆயிடுச்சு? ஐயோ டேய் வாங்கடா. எவனா இருக்கீங்க? வாங்கடா. இப்போ வாங்கடா. மரா என்ன இவன்? சாவுடா. டேய் வேற எவனா இருக்கா? வாடா. மரா ம், உள்ள போடா. மாமா வாங்கின ஒவ்வொரு அடிக்கும் நீ பதில் சொல்லு. திருப்பி அதை 10 கொடு. போ போ மாறா. படுபாவி